வணக்கம் மாணவர்களே. இன்றைய தினம் நாம் பார்க்க இருக்கின்ற பாடம் முகாமைத்துவம். நிகழ்கால பொருளாதார சமூக விருத்திகளோடு விரிவடைந்து வரும் மனித தேவை விருப்பங்களை பூர்த்தி செய்வதற்கு உலகம் பூராவும் பாரிய அளவு எண்ணிக்கையிலான வணிகங்கள் உருவாகியுள்ளன. இவ்வாறு உருவாகியுள்ள வணிகங்கள் அனைத்துமே வெற்றிகரமாக செயற்படுவதை எம்மால் காண முடியாது. சில வணிகங்கள் தோல்வியடைந்து மூடப்படுகின்ற சந்தர்ப்பங்களையும் கூட எம்மால் காணக்கூடியதாக உள்ளது. வணிகமானது தனது நோக்கத்தை எந்த அளவில் அடைந்து கொண்டுள்ளது எனும் அடிப்படையிலேயே அவ்வணிகத்திற்கான வெற்றி அல்லது தோல்வி தங்கியிருக்கின்றது. வணிகம் தான் நிறைவேற்றிக் கொள்வதற்கு எதிர்பார்க்கின்ற நோக்கங்களை அடைந்து கொள்ள வேண்டுமாயின் அவ்வணிகத்திடம் காணப்படும் வளங்கள் சிறந்த முறையில் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். அவ்வாறே முகாமைத்துவம் என்பது வணிகத்தின் நோக்கங்களை வினைத்திறனுடனும் விளைத்திறன் கொண்டதாகவும் நிறைவேற்றிக் கொள்வதற்காக வணிகத்திடம் காணப்படும் அனைத்து வளங்களையும் திட்டமிட்டு ஒழுங்கமைத்து நெறிப்படுத்தி கட்டுப்படுத்தி கொள்ளும் ஒரு செயன்முறையே முகாமைத்துவம் ஆகும். இது தொடர்பில் எதிர்பார்க்கப்பட்ட நோக்கங்களை அடைந்து கொள்வதற்காக வளங்களை பயன்படுத்துதல், விளைத்திறன் எனவும் குறைந்தளவான வளங்களில் இருந்து ஆக கூடுதலான வெளியீடுகளை பெற்றுக்கொள்வதற்கான வளங்களை பயன்படுத்துதல் வினைத்திறன் என்றும் அழைக்கப்படுகின்றது. எனவே நாம் முகாமைத்துவம் பற்றி பார்க்கும் பொழுது கட்டாயமாக முகாமைத்துவ கருமங்கள் பற்றி அறிந்திருக்க வேண்டும். அவ்வாறாக முகாமைத்துவம் என்பது தொடர்ச்சியாக செயன்முறையாக காணப்படுவதுடன் 4 பிரதானமான செயன்முறைகளை அல்லது முகாமைத்துவ கருமங்களை இது உள்ளடக்கியுள்ளது. அவ்வாறான முகாமைத்துவ கருமங்களாக முதலில் திட்டமிடல், ஒழுங்கமைத்தல், நெறிப்படுத்தல், கட்டுப்படுத்தல் ஆகிய 4ம் காணப்படுகின்றன. இவை தொடர்பாக சிறிய விளக்கங்களை பார்ப்போம். அதில் முதலாவதாக திட்டமிடல். வணிகம் ஒன்றின் நோக்கத்தை தீர்மானிக்கின்ற மற்றும் இந்நோக்கங்களை அடைந்து கொள்வதற்காக நடவடிக்கைகளை தீர்மானிக்கின்ற ஒரு செயல்முறையே திட்டமிடல் என அழைக்கப்படும். உதாரணமாக வீடுகளை நிர்மாணித்து விற்பனை செய்யும் வணிகம் ஒன்றினுடைய திட்டமிடலை நாம் பார்க்கும் பொழுது அந்த வணிகமானது தரத்தில் கூடிய வீடுகளை தனது நுகர்வோனுக்கு வழங்குவதற்காக மற்றும் லாபத்தை உழைப்பதற்காக எதிர்பார்க்கின்றது. எனவே இதனுடைய திட்டமிடல் பின்வருமாறு இருக்க வேண்டும். எவ்வாறு நிர்மாணித்தல் மற்றும் விற்பனை நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என்பது தொடர்பாக அது தீர்மானிக்க வேண்டும். மேலும் தேவையான வளங்கள், ஊழியர்களை தொடர்பான விடயங்களை அது தீர்மானித்தல் வேண்டும். அதனோடு தேவையான வளங்களை எவ்வாறு பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பது தொடர்பாகவும் இந்த திட்டமிடலில் அவர்கள் தீர்மானிக்க வேண்டும். எனவே இதுவே திட்டமிடுதலாக அமைகின்றது. அடுத்ததாக ஒழுங்கமைத்தல். ஒழுங்கமைத்தலானது வணிகத்தினுடைய நோக்கத்தை அடைந்து கொள்ளும் பொருட்டு திட்டமிடப்பட்ட நடவடிக்கைகளை அமுல்படுத்துவதற்கு தேவையான வளங்கள், பதவிகள், பணிகளை பகிர்ந்தளித்தல் தொடர்பான செயல்முறையை ஒழுங்கமைத்தலாகும். இதற்கான உதாரணத்தை மேலே நாம் கலந்துரையாடிய உதாரணத்தினை வைத்து பார்ப்போமானால் அந்த நிர்மாணித்தல் வணிகமானது வணிகத்தினுடைய நிர்மாணித்தல் மற்றும் விற்பனை நடவடிக்கைகளுக்காக முகாமையாளர்களை நியமித்தல், அந்த வணிக நடவடிக்கையின் ஒவ்வொரு பிரிவுக்கும் உரிய ஊழியர்களுக்கும் முகாமையாளர்களுக்கும் தேவையான வளங்களை ஒதுக்குதல் போன்றவை இந்த ஒழுங்கமைத்தலில் வரும். அடுத்ததாக நெறிப்படுத்துதல். நெறிப்படுத்துதல் என்பது திட்டமிடப்பட்ட செயல்முறையை அமுல்படுத்தும் போது வணிகத்தில் உள்ள மனித வளங்களை பொருத்தமான முறையில் சிறப்பாக வழிநடத்துதல் அல்லது வழிப்படுத்துதல் செயல்முறையை நெறிப்படுத்தலாகும். இங்கே அவர்கள் பொருத்தமான நடவடிக்கைகளை செய்யத்தக்க வகையில் அவர்களுக்கு தேவையான தகவல்கள், அறிவுறுத்தல்கள் மற்றும் ஊக்குவிப்புகளை வழங்குவதற்கான தலைமைத்துவத்தை அந்த நிறுவனமும் நிறுவன முகாமையாளர்களும் கொண்டிருக்க வேண்டும். அதனை உதாரணத்தின் வழியால் பார்ப்போமானால் மேலுள்ள உதாரணத்தின்படி உற்பத்தி முகாமையாளரும் விற்பனை முகாமையாளரும் தனது பணியாளர்களுக்கு தேவையான தகவல்களையும் ஆலோசனைகளையும் வழங்குதல் வேண்டும். அதனோடு அவர்களுடன் சாதகமான தொழில்சார் உறவு ஒன்றினை பேணுதல் வேண்டும். இதன் மூலமாக அவர்களுடைய தமது கருமங்களை சரியான முறையில் நிறைவேற்றிக் கொள்வதற்காக ஊழியர்களை ஊக்குவித்தலும் வேண்டும். எனவே இதுவே நெறிப்படுத்தலாகும். அடுத்தது கட்டுப்படுத்தல். கட்டுப்படுத்தல் என்பது வணிகத்தினது நடவடிக்கைகள் திட்டமிடப்பட்ட முறைமையில் இடம்பெற்றுள்ளதா என்பதனை தேடி பார்த்தலும், அவ்வாறு இடம்பெற்றாது இருப்பின் குறைபாடுகளை இனங்கண்டு அவற்றுக்கான பரிகார நடவடிக்கைகளை மேற்கொள்ளுதல் செயன்முறையே கட்டுப்படுத்தலாகும். நாம் மேலுள்ள உதாரணத்தின்படி பார்ப்போமானால்
எதிர்பார்க்கப்பட்ட தரத்தில் வீடுகள் நிர்மாணிக்கப்பட்டுள்ளதா என்பதனை முதலில் கண்டறிய வேண்டும். திட்டமிட்டமாறு அவ்வீடுகள் விற்பனை செய்யப்பட்டுள்ளனவா என்பதனை கண்டறிய வேண்டும். அதனைத் தொடர்ந்து திட்டமிட்டவாறு நிர்மாண பணிகளும் மற்றும் விற்பனை நடவடிக்கைகளும் இடம்பெறாதவிடின் அதற்கான காரணத்தை நாம் கண்டறிதல் வேண்டும். இறுதியாக அக்குறைபாடுகளை தீர்க்கும் பொருட்டு தேவையான பரிகார நடவடிக்கைகளை நாம் மேற்கொள்ள வேண்டும். ஆகவே இதுவே கட்டுப்படுத்தலாகும். எனவே நாமும் ஒரு வணிகத்தை நடத்தும் பொழுது சிறந்த ஒரு முகாமைத்துவ தன்மையுடன் செயற்படுவோம். மேலும் இது போன்ற காணொளிகளையும் மேலும் பல பயன் தரும் விடயங்களையும் பெற்றுக்கொள்ள www.tamilcourses.com என்ற வலைதளத்திற்கு சென்று பல புதிய பயன்மிக்க தகவல்களையும் விளக்கங்களையும் பெற்றுக்கொள்ளுங்கள். நன்றி.